ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே வந்து நம்ம ரோடு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், லைக் பண்ண வேணாம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல, அதெல்லாம் அப்படியே இருந்துட்டு போனால் போகுது. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே அவங்கவுங்க குரூப்பில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு கிராமத்தில் ஒரு 150 குடும்பம் வாழ்கிறோம். அந்த 150 குடும்பத்துக்கும் வந்து எல்லாருக்குமே ரோடு இருக்குது. ஒரு 3 குடும்பத்தை தவிர எல்லாருக்குமே ரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட வலி எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து இந்த டேங்க்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கும் முன்னாடி தான் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி எல்லா வீடியோலையுமே இந்த டேங்கை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து ரோடு ஏன் எங்கள் 3 வீட்டுக்கும் வரல அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இங்கே வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை, நீங்கள் 3 குடும்பம் மட்டும்தான் நடக்கிறீங்க, ஆனால் லாஸ்ட்டு தெருவில் 5 குடும்பம் இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு வந்து ரோடு போடுறது 2 குடும்பம் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ரோடு போடணும். உங்கள் 3 குடும்பத்துக்கு நீங்கள் 3 பேர் மட்டும்தானே இருக்கிறீங்க, 3 குடும்பம் மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கீங்க, அந்தாண்ட ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, இந்த வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் நடந்து மண் தரையில் வர்றதால ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வைக்கிறாங்க. உண்மையாலுமே என்னுடைய தெரு வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், லாஸ்ட்டு தெருவாக தான் இருக்குது, எனக்கு அடுத்தடுத்து ரோடெல்லாம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் நிச்சயமாக இந்த பிரச்சனையை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுடுவேன். ஆனால் என்னோடய தெரு வந்து ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டு வீடாக இருக்குது. என் வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு கிரவுண்டு ஒன்று விட்டுருக்காங்க. அந்த கிரவுண்டு வந்து பிள்ளைங்களுக்கு விளையாட்டு மைதானம் கட்டணும், பால்வாடி கட்டணும், இல்லை ஒரு கோயில் கட்டணும், இல்லை ஏதோ ஒன்று கட்டணும் போகணும் அப்படின்றதுக்காக பொது இடமா தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. 1 ஏக்கர்கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. இந்த பொது இடத்துல வந்து எதுவுமே பண்ணலை, இந்த டேங்கு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பழுப்பு வந்து கரெக்டாக நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 8 மணி வரைக்கும் எங்கள் பழுப்பில் தண்ணியும் வரல. இப்படி தான் இருக்குது. இந்த லாஸ்ட்டு வீட்டுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, தண்ணியும் வராது. அது போக தண்ணியும் 8 மணி 10 மணி ஆனாலும் தண்ணி வராது. என்றைக்காவது ஒரு நாள் வரும், அதோடு சரி. ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் கூட வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் வராது. இந்த டேங்கு எதுக்காக கட்டியிருக்காங்க, எந்த ஒரு யூஸும் இல்லை. இதெல்லாம் வந்து சும்மா கணக்கு காட்டுறதுக்காக கட்டி இங்கே வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சா நமக்கு ரோடு வரும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து இந்த டேங்க்லாம் எதுவுமே யூஸ் ஆகலை, சும்மா கட்டி கணக்கு காட்டி வச்சுருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று கட்டலை, இதெல்லாம் கட்டி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமாகவே யூஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஏதாவது ஒரு அதிகாரி பார்க்க வராங்க அப்படின்னா மட்டும் விறுவிறுன்னு இதை ஃபுல்லாக சுற்றி க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கணக்காட்டு அப்படியே விட்டுடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இந்த பழுப்பை வந்து முழுசாக ஒரு குடம் கூட வைக்க முடியாது பாருங்கள். சாய்ச்சி தான் வைப்பேன், சாய்ச்சி வச்சு தான் பிடிக்கணும். இதுக்கு மேலே இந்த பழுப்பை தூக்கினாலும் ஒரு சொட்டு தண்ணி வராது. அதாவது 10 நாளைக்கு ஒரு டைமாவது தண்ணி வரும்னு சொல்ல பார்த்தீங்களா, அப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. ஆனால் இது மாதிரி சாய்ச்சி வச்சு தான் நான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டெய்லியும் வராது, என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரும். அது மாதக்கணக்கில் கூட ஆகும், அப்படி தான் வரும். அதாவது எல்லோரும் தண்ணி இந்த 150 குடும்பம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க எல்லோரும் பிடிச்ச பிறகு தான். கரெக்டாக இப்போ மணி 9 மணி ஆகுது. 9 மணி ஆகியுமே என் பழுப்பில் தண்ணி வர கிடையாது. இதுதான் வந்து நாங்கள் வாழ்கிற இந்த 3 குடும்பமும் வாழ்கிறோம். இந்த டேங்கு எதுக்காக கட்டியிருக்காங்க, இந்த டேங்குக்காகவாவது ரோடு வரணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த டேங்குக்காக ஒரு ரோடு எப்போயாவது செலெக்ஷன் ஆகுமா இந்த கிரவுண்டுக்காக, அப்போ வரும்போதே எங்களுக்கு ரோடு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், விளையாட்டாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் யாருக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள் ஐடியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது போதும் ப்ளீஸ். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.